நாகப்பட்டினம் தனியார் மகாலில் ஹோலிடவுன் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முன்னாள் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் மணி அவர்கள் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுக்கு பதவியேற்பு செய்து வைத்தார். நிகழ்வில் சங்கத்தின் புதிய தலைவராக ரொட்டேரியன் இளையராஜா, செயலாளராக ரொட்டேரியன் நடன சிகாமணி, பொருளாளராக ரொட்டேரியன் அஜித் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்வில் துணை ஆளுநர் கார்த்திகேயன் மற்றும் சங்கத்தின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். புதிய தலைவர் பற்றிய ஒரு சிறு காரணம். சொல்லிடுங்க. மகாராஜா அனைவரையும் வேளாங்கண்ணி காவல்துறை ஆய்வாளர் கேட்டுக்கொண்டதன் பேரில் எனது 3 முக்கிய சந்திப்புகளில் குற்ற செயலை தடுப்பதற்காக 10 கண்காணிப்பு கேமரா சுமார் 1 லட்சம் மதிப்பீட்டில் பொருத்த செயல் திட்டம் செய்வதாக உள்ளேன். மாவட்ட ஆளுநர் தலைமையில் நடைபெற உள்ளது. ஆளுநர் அவர்களின் முக்கியமான திட்டமான குறுங்காடுகள் திட்டம் சங்கத்தின் சார்பில் வெள்ளிகள் ஆண்டில் அமைந்த பழைய ரோட்டரி பூங்கா திட்டம் போல் நாளை முக்கியமான இடத்தில் விரைவில் சிறப்புமிக்க பூங்காக்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த ஆண்டில் இருந்து சங்கத்தின் சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் வறுமை கோட்டின் கீழ் உள்ள பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி செலவை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கல்லூரி இறுதி ஆண்டு வரை கல்வி பயில உணவு திட்டம், மேலும் எண்ணிக்கையாக செயற்திட்டங்கள் இலக்குகளாக நான் வைத்துள்ளேன். எனது செயல்பாடுகளை இலக்கை நோக்கி பயணிப்பது இந்த ஆண்டு சிறந்த தலைவர் என்ற பெருமை பெறுவது காட்டிலும் ரோட்டரி அல்லாதவர்களும் நமது ரோட்டின் மாண்பையும் பெருமையும் தாக்கத்தையும் கண்டிப்பாக உருவாக்குவேன். என்னை தலைவராக தேர்ந்தெடுத்த ரோட்டரி நன்றி கடனாக என்னுடைய பங்களிப்பாக ரோட்டரிய போலி நிதிக்கு 2 லட்சம் சங்கம் சார்பாக வாங்குகிறேன். மேலும் சங்க முன்னாள் தலைவர்கள், உறுப்பினர்கள், சக சங்கங்களின் நண்பர்கள், பொதுமக்கள், எனது குடும்பத்தினர்கள் இவர்கள் ஒத்துழைப்புடன் மாவட்ட ஆளுநர் ஆணையுடன் துணை ஆளுநர் கார்த்திகேயன் சார் அவர்கள் ஆசியுடன் ரோட்டரி மண்டலத்தில் மற்றும் மாவட்டத்தில் இந்த ஆட்சியின் இளையராஜா மகராஜா வளர்ந்து என்று உறுதிமொழிகிறேன். வாழ்க ரோட்டரி சங்கம், வாழ்க சமூகப்பணி. போலியோ நிதிக்கான பெட்டியை நமது சங்கத்தின் உறுப்பினர் ரொட்டேரியன் ரமேஷ்குமார் அவர்களும் எடுத்து செல்வார்கள். துவங்கி வைக்கிறார்கள். மேலும் ரமேஷ்குமார் அவர்களும் போலியோ நிதி கொடுத்து ஆரம்பித்து வைக்கிறார்கள். நாகப்பட்டினம் பெரும்படையாளர் ரொட்டேரியன் சாலியா டி சுந்தரவேலு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தலைவர் ரொட்டேரியன் ஜி இளையராஜா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்மன் 5000 ரூபாய் கொடுத்துருக்காரு.
சிறப்பு விருந்தினர் பிடிஜி சார் கொடுக்கணும், ரோட்டரிக்கு கொடுத்துட்டா நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு முதல்ல 2020 விதைச்சது சிறப்பு விருந்தினர். இது ரோட்டரியை தாண்டிய எங்களுக்குள்ள ஒரு நட்பு, அதுக்கு ஒரு சாட்சி கடலூர் ரயில் நிலையம். இதுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். அதுக்கு சின்ன உதாரணம், எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. சத்தியமா எனக்கு தெரியல. இதுல 100 ரூபாய் இருக்கா 200 ரூபாய் இருக்கான்னு தெரியல. இதுல உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு வெறும் பஸ் வைக்காம ஒரே ஒரு 100 ரூபாய் மட்டும் பஸ்ல வச்சுட்டு மிச்ச பணத்தை எடுத்து 11,620 ரூபாய். அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாகவும் தலைவருடைய இளையராஜா சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உலகத்தில் போலியோவை அழித்து போலியோ இல்லாத உலகா மாற்ற இந்த ரோட்டரி போராடுகிறது. ஆனால் இது ரோட்டரியின் தனிப்பட்ட சாதனை மட்டுமல்ல. சபரி தேவன் ஆகியோரின் வருகையை மாணவர்கள் பதிவு செய்கின்றது. உதவி செய்ய இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைய பதவியேற்பு விழாவில் தமது சேவைகளை செய்கிற போட்டி போட்டு துடிக்கும் ஒன்று, இளையராஜா உங்களுடைய தலைவராக பார்த்து பெருமைப்படுவதற்காக எல்லாருக்கும் ரோட்டரி தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, இளையராஜா எவ்வளவு பெரிய ஆள். இந்த ரோட்டரி இன்னைக்கு பெருமையோடு ரோட்டரி என்ன வந்துடுது 25 அவங்க எல்லாம் தெரியும். நான் கேட்டு போறேன் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நான் பேச போறது இந்த 25 உறுப்பினர்களுக்கும் ரோட்டரியில் இருக்கிற ரோட்டரி சங்கம். இதுல இன்னைக்கு ஒரு வரலாறு நிறைய பேர் தெரியாது, நான் சொல்றேன். இந்த 27 ஆண்டு காலம் இந்த ஹோலிடவுன் ரோட்டரி சங்கத்தில் முதல் முறையாக நான் இன்சுலேஷன் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வர ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். நான் 2014 மாவட்ட ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு 2006 மாறப்போகின்ற அவரோட லெகசியோட போற இளையராஜாவோட பதவியேற்பு வருகிறது. இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஹோலிடவுன் ரோட்டரி சங்க வரலாற்றிலே பிடிஜி மணி முதல் முறையாக இன்சுலேஷன் வந்துங்கிறது இளையராஜா தான். அதே மாதிரி இந்த சங்கத்தில் 2016-17 நான் கடைசியாக சங்கத்துக்கு கடைசியாக 2016-17 நான் மாவட்ட ஆளுநராக இருக்கும்போது 10 ஆண்டுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த சங்கத்தை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கு. இட் பிகம்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோட்டரி கிளப்ஸ் இந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஆர்ஐ டிஸ்ட்ரிக்ட் 2081. பெரிய கேட்கறது ஒன்றுனா the transformation of this club is something remarkable. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா 2 பேரை நான் சொன்னேன்னா இந்த சங்கத்தையே சொன்ன மாதிரி. ஒன்று, இந்த சங்கத்தோட அட்வைசர் குமார். அவர் இந்த சங்கத்தில் இருக்கிற மற்ற தலைவர்களுக்கும் வருங்கால தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் முழு சுதந்திரம் கொடுத்து, நான் என் வேலையை பார்த்து நான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், அப்புறமா தேவைப்படுற பணம் கேள்வி நான் பணம் தரேன், சும்மா என்னை தொந்தரவு பண்ணாத, சங்கத்தை எங்கே எடுத்துட்டு போனாலும் என் சங்கம் இந்த உயரத்துக்கு போகிறத பார்க்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி பிள்ளைகள் பெரிய உயரத்துக்கு போனோம் அப்பா சந்தோஷப்படுவாரோ அது மாதிரி சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்கிற அப்பா குமார். இந்த ஆண்டு மேஜர் பண்ணதாக குமார் சார். ஏன்னா என் வேலையை அவருடைய நேரம் காலம் பொருள் எல்லாத்தையும் செலவழிச்சு எந்த செல்ஃப்லெஸ்ஸா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த சங்கத்தை இந்த அளவுக்கு அழகாக செய்து உங்களுக்காக செய்த ரோட்டரி என்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உங்கள் சங்கத்தின் ஒரு வலுப்படுத்தியிருக்கிறீர்கள். நம்மளாம் ஒரு பெரிய பெரிய கைதல் பார்க் அந்த பார்க்கை பண்றதுக்கு அதாவது ரொம்ப என்டர்பிரைசிங் எனர்ஜெட்டிக் இன்ஜினியர் இந்த மாதிரி சின்ன வயசுல பெரிய விஷயம் செய்யறதெல்லாம் ஆச்சரியம் சொல்லிட்டு நம்ம ஆசையை ஒரு பெரிய பெரிய கைதல் போவாங்க. லாஸ்ட் இயர் இவங்க பண்ண பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி லாஸ்ட் இயர் பண்ணது அவங்க அதை விட அடுத்த நாளைக்கு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி வச்சிருக்கு பண்ண போறாங்க. இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்தலாம். விஷயத்து ஹேவ் வண்டர்ஃபுல் ரோட்டரி 2026-27 உங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத சேவைகள் நேரம் அமைய வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறேன். 121 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு தாங்கள் உழைத்த பணத்தை ஒரு பகுதியை கொடுத்து இந்த உலகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உலக ரோட்டரியின் தலைவராக இன்று இளையராஜா பதவியேற்கிறார்.
இதுவரைக்கும் இளையராஜா வந்து வடுவூர்ல ஒரு முக்கியமான பிரமுகர். ஆனால் இன்றையிலிருந்து இந்த காலம் போட்டதிலிருந்து இளையராஜா பிகம் த வேர்ல்டு பர்சன். இஸ் ஒன் ஆஃப் த குளோபல் லீடர்ஸ். இந்த உலக ரோட்டரியை 36,000 ரோட்டரி சங்க தலைவர்கள் தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்களால தான் இந்த சேவை ப்ராஜெக்ட்லாம் நடக்குது. அப்போ உலகத்தில் இருக்க 36,000 தலைவர்கள் 750 கோடி மக்கள் தொகை 220 நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ரோட்டையில் ஒரு 12 லட்சம் பேர் தான் உறுப்பினராங்க. அந்த 12 லட்சம் பேரை நடத்துறது யாருன்னா 36,000 தலைவர்கள். அந்த 36,000 தலைவரில் இன்னைக்கு ஒரு தலைவராக, உலக தலைவராக இன்னைக்கு வந்து இளையராஜா பதவியேற்றிருக்கிறாரு. இட் இஸ் ட்ரூ. இன்னைக்கு நீ கோடிக்கெல்லாம் பணம் வச்சிருக்கலாம். நீ ஜப்பான் யாராவது டூர் போயிருக்காங்க. அந்த ஜப்பான் டூர் போகிற இடத்துல அவங்க எதாவது பிரச்சனை ஆகி போச்சு, பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, பணம் இல்லை, காசு இல்லை, எமர்ஜென்சி வருது அப்படின்னா அவங்க ஜப்பானில் கான்டாக்ட் பண்ணுற பவர் நம்ம வந்து இங்கே கான்சுலேட், இந்தியன் கான்சுலேட் அங்கே இருப்பாங்க, அவங்கள தவிர நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் அது இளையராஜா. கை கட்டாங்கலாம் ஃபீவர் வந்துச்சுன்னா கை கால விடலாம் போயிடும். அது யார் அதிகமாக பாதிக்குன்னா குழந்தைகள் பாதிக்கும். அது பிறக்கும் போதே இருக்கும். அம்மா வயிற்றுல ஆரம்பிச்சிடும், குழந்தைங்க வரும், குழந்தைப்பறம் வரும், எப்போ வேணாலும் வரும். அது மாதிரி வருஷத்துக்கு 3,60,000 குழந்தைகள் போலியோ ஒரு நோயாக கை கால் விடாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சு யாரும் செய்யாத தொடர்ச்சியாக 41 ஆண்டு காலம் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ மருந்த ரொட்டேரியன் நாங்கள் சொந்த காசு சார் சொன்னார். 27,000 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தது யாருன்னா ரொட்டேரியன். உங்களை மாதிரி நீங்களும் நானும் இளையராஜா மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களாம் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கல்வி நிறுவனம் நடராஜ் சார் கொடுத்தாரு பாருங்க. அந்த மாதிரி இவங்கெல்லாம் கொடுத்த பணம், ரொட்டேரியன் கொடுத்த பணம் எவ்வளவு பணம்? 27,000 கோடி. இது வரைக்கும் நாம கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேறு சிந்தி பணத்தை கொடுத்து போலியோ மருந்து உற்பத்தி பண்ற கம்பெனிலிருந்து வாங்கி -50 சென்டிகிரேட் வச்சு கொண்டு வந்து அரசாங்கத்துக்கே கொடுக்குறோம். அரசாங்கம் குழந்தைங்க வாயில போடுது. அப்ப சார் சொன்ன மாதிரி 350 கோடி குழந்தைகள் டாக்ஸ் போட்டு 3 கோடி குழந்தைகள் நாங்கள் இன்னைக்கு ஊனம் இல்லாமல் காப்பாற்றிருக்கோம், உயிரோடு வச்சிருக்கிறோன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த ரோட்டரி. அதற்கு பணம் அளித்த ரொட்டேரியன்ஸ் பெரிய பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஒரு குழந்தை ஊனமாச்சுன்னா காப்பாற்ற எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க இதோட கிடையாது, வரும் காலம் இங்க இருக்க இளைஞர்னா நீங்களாம் உங்க குழந்தைங்க, உங்க பேர குழந்தைங்களாம் இன்னைக்கு சேஃபா இருக்க போகுதுன்னா அதற்கு காரணம் ரோட்டரி. அதனுடைய உன்னதமான தலைவர் தான் கிடையாது. அப்ப 3,60,000 குழந்தை ஒரு வருஷம் பாதிச்சுது. 126 நாட்டில் இருந்துச்சு. அதை அப்படியே ஒழிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி 9 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. 6 குழந்தை ஆப்கானிஸ்தான்ல, 3 குழந்தை பாகிஸ்தான்ல, 124 நாட்டில் ஒழிச்சுட்டோம். 2 நாட்டு தான் ஒழிக்க போறோம், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும். இந்தியாவில் 2014 ஒழிச்சிட்டோம். ஆனால் ஒரு டவுட் வரும், சார் 2014 ஒழிச்சிட்டோம், ஏன் இந்தியாவில் டிராப் போடுவீங்க? பாகிஸ்தானி ஆப்கானிஸ்தானி போலியோ இருக்கிற வரைக்கும் நம்ம சேஃப் கிடையாது. இது ஒழிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதை விட ரொம்ப கஷ்டப்படணும். வந்துச்சுன்னா திரும்பி வேகமாக ஆகும். அப்போ இதை ஒழிக்கிறதுக்கு மினிமம் நாம் 3 ஆண்டு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. அதற்காக நம்ம செய்ய வேண்டிய செலவு தெரியுங்களா? 10,000 கோடி. அப்போ டன் யாரோ காசு கொடுத்துருக்கோமா? யாரோ கொடுத்த காசுல உங்க குழந்தை நல்லா இருக்கு, ஊனம் இல்லாமல் இருக்கு. அப்ப இங்க இருக்கிற நீங்கள் மட்டும் கிடையாது, இந்த உலகமே நிகழ்ச்சி சிறந்த ஒத்துழைப்பு தருவதாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இருக்கையில் இயந்திரத்தை வழங்கி உதவி செய்யுமாறு ரொட்டேரியன் செயலாளர் திரு நடனசிகாமணி அவர்களை ஐஸ் பாக்ஸினை பெற்றுக் கொள்வதற்கு நமது சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஜி இளையராஜா